இங்க ஒரு ராஜா முக்கியமான ரகசியத்தை மந்திரி கூட பேசிட்டு அரண்மனைக்குள்ள வராரு. அது மேல பெயிண்ட் அடிக்க வந்த ஒருத்த ஒட்டு கேட்டுறான். அப்ப தெரியாம அவன் கையில இருந்த பெயிண்ட் கீழே சுத்தி அத ராஜா பாத்துறாரு. உடனே அவன் ராஜா ரகசியத்தை ஒட்டு கேட்டுட்டான்னு அவனை கீழே இறக்கி அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்றாரு. இத கூட இருந்து பாத்துட்டு இருக்கிற மந்திரி அந்த பெயிண்டரை காப்பாத்துறதுக்காக அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராதுன்னு பொய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. இத மேல இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த பெயிண்டரும் அவனை காப்பாத்தான் இவர் பொய் சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு காது கேட்காத மாதிரியே நடிக்கிறான். ஆனாலும் அந்த ராஜாவுக்கு இவன் மேல இருக்கிற சந்தேகம் தீராம ஒரு பெல் அடிச்சு அவனை கீழே இறங்க சொல்றாரு. சப்போஸ் 3 பெல் அடிக்கிறதுக்குள்ள கீழே வந்தீங்கன்னா உன்னை மன்னிச்சிருவேன், அதே மீறி மேல இருந்தீங்கன்னா உன் கலையவே முடிச்சிருவேன் மிரட்டி பாக்குறாரு. அதை கேட்ட அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்றதுக்காகவே காது கேட்காத மாதிரியே நடிக்கிறான். அப்பயுமே ராஜாவுக்கு இவன் மேல சந்தேகம் தீராம அவனோட கண்ணை கட்டிட்டு 3 எண்ணத்துக்குள்ள பயமா இருந்தா உன் கையை எடுத்துக்கோ, இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கையே இல்லாம பண்ணிடுவேன் மிரட்டுறாரு. அதை கேட்டோம் இவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே கட்டிக்காம நின்றுட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அவன் கையை உடைக்க சொல்லிடுறாரு. அதுல வழி தாங்காம கீழே விழுந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமே அவன் சொல்றது உண்மையினே நம்பி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஆனாலும் போறவருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மந்திரி இவனை தனியா கொடுத்து ஒரு ஜாக்கெட்டை கொடுத்து இதை சேஃப்டிக்காக கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டே இருந்து கொடுக்குறாரு. இவனும் அதை போட்டுட்டு இருக்கிற தைரியத்துல வீட்டுக்கு போகும்போது காட்டுக்குள்ள பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கான். பார்த்தா சந்தேகம் தீராத அந்த ராஜா அனுப்பின ஆளு இவனால பேச முடியும் தெரிஞ்சதும் அவரோட கதையை முடிக்கிறதுக்காக கத்தியை வீசிடுறான். ஆனா நல்ல வேலையா மந்திரி கொடுத்த ஜாக்கெட் போட்டிருந்ததுனால இன்னும் அகம தப்பிச்சிடறான்.